ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. இந்த 2026 வருஷத்தின் முதல் மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை நாம் ஆண்டோட இந்த கூடுகையில இணைந்து ஆண்டு நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள தேவன்! நாம் இந்த வரைக்கும் நம்மளை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. இந்த மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார். அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடன் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஆண்டவர் இந்த இங்கே நம்மளுடைய இந்த ஆராதனை வேலை துவங்குவதற்கு முன்பே ஆண்டுடைய பிரசனம் இந்த இடத்துல மகிமையாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அவையாக எழுப்பி நின்று நாம் ஆரம்ப பாடலாக ஜீவ தண்ணீரை ஆவியானவரை ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை முழு இதயத்தோடு ஆண்டவரை வரவேற்று இந்த பாடலை நாம் பாடுவோம். மகிமையுள்ள தேவனே, அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் நீங்கள் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த கூடுதல் ஆண்டவரே, அப்பா நோக்கி பார்க்க முடியாது கொடுத்த நல்ல தருணத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷம் 2026 வருஷத்தின் ஆண்டவரே முதல் மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க என் தொழுதுகளை அப்பா எங்களுக்கு இப்படி ஒரு தருணத்தை தந்திரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் இந்த சுத்த கிருபையா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள்
நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களை முழுதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அப்பா இந்த கூடுகளை வந்திருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் வரக்கூடிய பிள்ளைகளை அதிசீக்கிரத்தில் நீங்க கூட்டி சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் ஒவ்வொரு ஈவென்ட்ல ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அடிமை மறைத்து நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. அப்பா செய்து கொடுக்கிற மகளை நீ வளமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, கண்மலைகளில் நொறுக்கிற சம்பட்டியாக உடைய வார்த்தைகள் மகளோட வாயிலிருந்து புறப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே நாங்கள் புத்தியுள்ள ஆராதனையாக ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுதுகளை அப்பா எங்கள் ஒவ்வொரு நீங்க எடுத்து நீங்க நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம், பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியானவரே எங்களுக்குள்ள நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு நீங்க விசேஷத்தை பத்திரமா வைத்திருக்கீங்க அப்பா. நன்றி அப்பா. இந்த ஆராதனைக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, பிள்ளைகள் ஆண்டவரே கீபோர்டு போடுற பிள்ளைகள் ஆண்டவரே எல்சிடி ஆபரேட் பண்ற மகன் எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர மியூசிக் அப்பா ஆபரேட் பண்ணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இந்த ரத்தம் தெளிக்கிற பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த துதி ஆராதனையில் ஆண்டவரே யாரெல்லாம் பாடி ஆண்டவரே ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார்களோ இன்னும் இந்த கூடுகளை வந்திருக்க ஒவ்வொரு மீதும் இந்த கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறேன், சிலுவை நடத்த தரிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. இந்த ஆராதனைக்கு தடையாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை ரசனாக இயேசு கிறிஸ்துவின் பலமான நாமத்தினாலே கடிந்து தூரத்தை அப்புறப்படுத்துகிறேன். ஹalleluya. இந்த நாமம் ஒன்றே மகிமைப்படும். ஆவியானவரே முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்துங்க அப்பா. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. தூதி எடுக்கும் போதே சாத்தான் எங்களை விட்டு ஓடுகிற காரியம் ஆண்டவரே எந்த மாமிசத்தின் கிரியைகளோ சோர்வுகளோ பலவீனங்களோ இந்த கூடுகளை இந்த இடத்துல இருப்பதற்கு அதிகாரம் இல்லை. இந்த இடத்துல ஆவியானவர் மகிமையாக ஆண்டவரே இந்த முழுமையாக ஆண்டவரே ஒவ்வொரு நீங்க ஆட்கொண்டு உம்முடைய பிரசன்னத்தில் நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடிமை மறைத்து இங்க இடப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆரம்ப பாடலாக மகிமையின் நம்பிக்கையை மாறிடாத என்னேசையா. ஆண்டவர் மகிமையுள்ள தேவன், ஃபுல் ஆஃப் க்ளோரி. அந்த உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். கைத்தட்டி நம்பிக்கையே மாறிடாத
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள் வரை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அனைவரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-13 வசனம் வரை சேர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றாய் சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை விட பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறாராயிருக்கிறார். அல்லேலூயா. முடிந்தவர்கள் விசுவாச பிரமாணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்படியாக ஜெப சிந்தனையோடு நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிற தருணம் இது. இந்த ஒரு வாரமாக நம்மளை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஒரு வாரம் நாம் எப்படி நடந்து கொண்டோம், தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய எல்லா வேலைகளும் இருந்ததா, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே குடும்பத்திலே நாம் யாரும் இல்லாமல் தனியா இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, வேலை ஸ்தலத்தில் எப்படி இருந்தது, நமக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்கள்ட்ட நாம் எப்படி, நம்மளோட பேச்சு எப்படி இருந்தது, நம்ம நடக்கை எப்படி இருந்தது, நாம் தேவையில்லாமல் யாரிடையாவது கடிந்து கொண்டோமா, இல்லை மற்றவர்கள் பற்றி மற்றவர்களை குறை சொல்லணுமா, வார்த்தையினால் மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கிறோமா, இல்லை காதுகள் மூலமாக மற்றவர்கள் குற்றங்களை கேட்டு குறை சொல்வதை கேட்டு அதில் நாம் அந்த கேட்கிறதை திருப்தி அடைந்த அப்படி இருந்திருக்கிறோமா,
தேவனுக்கு நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளும் தேவனுக்கு உகந்ததா இருந்ததா? ஆண்டோட சித்தத்தை நாம் செய்தோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மகிட்ட பாவமே இல்லை, நான் எல்லா இடத்துலயும் பர்ஃபெக்டா தான் இருக்கிறேன்னா நாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்மகிட்ட பாவம் இல்லை என்று சொல்லுவோமாக நம்மளை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். நம்முடைய ரத்தத்திலே பாவம் கலந்திருக்கிறது. நாம் பிறக்கும் போதே பாவிகளாக தான் பிறக்கிறோம். ஆண்டவர் அதற்காக தான் மனுக்குலம் பாவம் நிறைந்ததா இருக்கிறதுனால்தான் தேவன் பரத்திலிருந்து பரலோகத்தை விட்டு பிரிந்து இந்த பூமியில வார்த்தையாக தேவன் மாம்சமாகி மனூரு எடுத்து 33 வருடங்கள் அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இந்த பூமியில மனிதனாக எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், யார்கிட்ட எப்படி பேச வேண்டும், எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு மாதிரியை வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நாம் மனிதனை பார்த்தோம் என்றால் விழுந்து விடுவோம். நமக்கு அவர்தான் ரோல் மாடல். இயேசு கிறிஸ்துவே நோக்கி நாம் இந்த வாழ்க்கை பயணத்திலே ஓட வேண்டும். இந்த வாழ்க்கை பயணத்திலே நமக்கு ஆண்டவர் இவ்வளவு ஒரு அருமையான தருணத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சரீரத்திலே ஜீவன் கொடுத்து செயல்பட வைத்திருக்கிறார். இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட பெரிய பொக்கிஷம். நாம் மரித்தது பின்பு பரலோகத்திலே யுகயுகமாக ஆண்டவரோடு துதித்து பாடல் பாடி ஆடி ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலே ஒவ்வொருத்தரையும் என்ன இந்த பூமியில இந்த தாய் தகப்பனுக்கு நீ எனக்காக பிறந்து வாழ்ந்து எனக்காக நீ வாழ்ந்து என்னுடைய கடமைகளை செய்து நீ என்னிடையில வா என்றுதான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் அதற்கு நோக்கத்துக்கு அழைத்து அவர் கடமைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் நாம் ஆண்டோடைய கடமைகளை நிறைவேற்றி இருக்கிறோமா? நம்மளுடைய சுயம் நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் என்று சுயநல கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறோமா? ஆண்டோடைய சித்தத்தை செய்கிறவர்களாக முழுமையாக நம்மளை அர்ப்பணிப்போமா? கல்வாரி ரத்தம், அவருடைய கல்வாரி ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற ஒரு தகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி ரத்தத்துக்கு மாத்திரமே உண்டு. உலக மனிதர்கள் ஏதாவது ஒரு கங்கை நதி புண்ணிய ஸ்தலங்கள் எதிலே போனா அந்த பாவம் கழிவிடும் என்று அவர்கள் கண்கலந்து குருடர்களாக இருந்து உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மளுடைய சுய எந்த ஒரு நன்மையும் எதுவுமே கிடையாது. தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்து நிமித்தம், அவர் நம்மேல் வைத்த கிருபை நிமித்தம் நம்மளை தேடி வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தி அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்கு சிந்தி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றியிருக்கிறார். அனுதினமும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நாம் வாசித்த வேத வசனத்தின்படி அனுதினமும் நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற, ரட்சிப்பு ஒரு நாள் வந்துவிட்டு செல்வது கிடையாது. அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். இறுதி வரை நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கப்பட்டிருக்கிறது வேதத்திலே. நாம் அனுதினமும் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருக்கிறோம்? நமக்கு ஆசையும் அவர் தான் தருகிறார், விருப்பத்தையும் அவர் தான் தருகிறார். ஒரு தலையாட்டி பொம்மை எடுத்துக்கிட்டால் அது நம்ம எப்படிதான் அதை ஆட்டுறோமோ அதுபடி ஆடும். நாம் அதுபடிதான் இருக்க வேண்டும். நாம் ஒரு பொம்மையை போல அவர் சொல்வதை செய்யும்படி இருக்கிற ஒரு தலையாட்டி பொம்மையா இருக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும்படியாக நம்முடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாற வேண்டும். இந்த வேளையிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள், சுய விருப்பங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மளுடைய மாம்சமான மனிதன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். நான் மரித்து விட்டேன், இனி வாழ்வது கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன், இனி எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார், நான் புது சிருஷ்டியாக ஆண்டவரோடு எழுப்பி பிரகாசிக்கும்படியாக நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? இந்த அர்ப்பணிப்போடு இந்த பாடலை நாம் உணர்ந்தவர்களாக பாவரிக்கை பாடலை பாடுவோம். சுத்தம்
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தங்களை முழுவதுமாக உமக்கென்று அர்ப்பணித்திருக்காங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருட அர்ப்பணிப்பை நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உச்ச தலைமுத உள்ளம் பாத வரைக்கும் உடைய ரத்தத்தினாலே கழுவி ஒரு விஷயம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க சுத்திகரிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை எங்களை புதுப்பியும் என்று சொன்னபடி ஆண்டவரே சுத்த இருதயம் உள்ளவர்களாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்க எங்கள் சொல் செயல் சிந்தை பார்வை பேச்சு நடக்க எல்லா ஆண்டவரே உம்மை போல எங்கள் ஒவ்வொரு நீங்க மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுக்காக ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கீங்க. உம்மை போல எங்களை அனுதினமும் நீங்க மாற்றிக் கொண்டிருக்கீங்க அப்பா ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் ஆண்டவரே அப்பா சுடரொளியாக ஆண்டவரே பிரகாசத்தை நீங்க உலகத்திற்கு ஒளியா இருக்கீங்க என்று சொன்னபடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் சுடவிட்டு ஆண்டவரே ஆண்டவரே இருளில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒளி கொடுக்கும்படியாக அப்பா எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே நீ அப்படியா மாற்றின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களெல்லாம் நீர் மன்னித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இவையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே துதி ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு மறைத்து இங்க இடப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. மறுபடியுமாக உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கூடுகையில வந்திருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில் துதி ஆராதனைகளை கடந்து செல்கிறோம். நாம் நம்மளுடைய வாய் மட்டும் ஆண்டவரை துதிக்க கூடாது. நம்மளுடைய எல்லாமே அவயங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்க வேண்டும். கரங்கள் ஆண்டவரை, கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணும். கால்கள் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஒரு அந்த உற்சாகத்தோடு நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் துள்ளி குதிக்கணும். அந்த உற்சாகம் இருதயத்துல சந்தோஷத்தோட களிப்போட ஆண்டவர் அப்படியாக நாம் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான். சாதாரணமான எங்கோ வாழ்ந்து எங்கோ பிறந்து வந்த நம்மளை ஆண்டவர் தேடி வந்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை வைத்து வைத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அதிசயம். நாம் ஒவ்வொரு விசேஷத்தை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. இதை விட ஒரு சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறோம்னா வேற ஏதாவது கவலை நமக்கு இருக்குமா? இருக்கே இருக்க. அதை உணர்ந்து இருக்கிறோம்னா அந்த உள்ளத்துல களி கூர்ந்து சந்தோஷத்தோட சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னபடி அனைவரும் எழும்பி நின்று ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை கைகளை தட்டி ஆராதித்து நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது எப்பொழுது வெற்றிதான். அல்லேலூயா. அது உபத்திரமோ வேதனைகளோ பாடுகளோ துக்கங்களோ துயரங்களோ என்ன வந்தாலும் அதுவும் வெற்றியே. ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. அல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று கை தட்டி ஆராதித்து நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி என்று உற்சாகத்தோடு நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிப்போம். Thank you.
ஆண்டவரே. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது ஆண்டவரே. ரட்சிப்பின் கரத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காவலிலும் எங்களை பெரியவர்களாக்குகிறது. நீங்க எங்க கூட இருக்கும்போது எங்களை பெரியவர்களாக ஆண்டவரே ஹalleluya உயர்த்துகிறதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே. எவ்வளவு ஒரு விசேஷத்தை பாத்திரமாக வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா எங்களால சுயத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருப்பதை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya விசுவாசம் அறிக்கைக்கு சத்துர அலறெடுத்து ஓடுவார். உங்களை யாரும் எந்த பிசாசனும் தொட முடியாது. ஹalleluya அந்த விசுவாசத்திலே உறுதியாக நாம் தரித்திருந்து அடுத்ததாக நாம் இரண்டாவது பாடலாக எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு பெரியவர். ஹalleluya உலகத்தில் இருப்பதை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். விசுவாச அறிக்கையிட்டு இந்த பாடலை பாடுவோம். வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஹalleluya நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது.
நாம் வேறு விதமாக பேசிவிடவே கூடாது. வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக வார்த்தையை நாம் பிரயோகிக்க வேண்டும். நாம் விசுவாசம் அறிக்கையிட வேண்டும். வசனங்களை வாயில அறிக்கையிட நமக்குன்னு ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த ஏஞ்சல்ஸ் அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து போய் அந்த நமக்குன்னு ஏணி இங்கிருந்து நமக்கு தலைக்கு மேல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் இதுல இருந்து ஏறுகிறவர்களும் பரத்துக்கு ஏறி இறங்குகிறவர்களுமாக பதிலை கொண்டவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் விசுவாசம் அறிக்கையிட வேண்டும். நாம் மனம் பதறி ஒரு டென்ஷன்ல இமோஷனலா எந்த விதத்திலையும் நான் இப்படியே வாடத்துக்கு செத்து போயிடலாம் எதுக்கு பேசவே கூடாது. நெகட்டிவ் பேசவே கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் விசுவாசம் அறிக்கையிடும் போது அதை கனப்படுத்துகிற தேவன் அது ஆவி மண்டலத்தில் அப்படியே போய் கிரியை செய்து அதன்படியே நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நன்றி தகப்பனே. ஆவியானவரே, நீ வாசம் செய்கிறார். இந்த பிரசனத்துக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமையாக இந்த இடத்துல வாசம் செய்கிறார். full of glory. மகிமை பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது. மகிமை தேவன் ஒருவருக்கே. துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே. இந்த உணர்வோடு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை பண்ணலாங்க. மகிமை உமக்கென்றோம், மாட்சிமை உமக்கென்றோம். ஹல்லேலூயா. உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம்.